இன்றைய அனுதின தியானத்திற்கான வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நான் வாசிக்கிறேன். ஆகிலும் அவர்களின் ஒன்றை குறித்தும் கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவும் விரும்புகிறேன். இங்கே ஒரு பெரிய தரிசனத்தோடு கூட அப்போஸ்தலன் பேசுவதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய அந்த கிருபைக்கு அவன் பாத்திரமானாய் இருக்கிறான். அதே நேரத்தில் பார்க்கும்போது அங்கே அந்த கிருபை அவன் பெற்றுக்கொண்டபடியினாலே அவன் உயிர் அவனுக்கு பெரிதாக இல்லை. ஆனால் அவன் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு, அந்த கவலையோடு அல்ல, உயிர் தப்பி ஓட அல்ல, அங்கே பிராணனை காப்பாற்ற அல்ல, அதை அவன் அற்பமாக எண்ணி சந்தோஷத்தோடு அங்கே ஓடுகிறதை, ஊழியத்தை நிறைவேற்றத்தக்கதாக பிரசங்கம் பண்ணி கர்த்தராகிய இயேசுவின் ஊழியத்தை முடிக்கத்தக்கதாக அவன் விரும்புகிறவனாக இருக்கிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்திருக்கும்படியான அந்த ஜீவன், அந்த கிருபை, அந்த அழைப்பு, அந்த ரட்சிப்பு, விடுதலை, இவைகளை நாம் வைத்து அவருடைய கிருபை பெற்றிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிற நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, அங்கே கட்டுகள் உபத்திரங்கள் மத்தியில் அங்கே ஆவியானவர் பட்டணங்களுக்கு எடுத்து சென்ற இடத்திலெல்லாம் அப்போஸ்தலன் அங்கே எல்லாவற்றையும் அந்த ஊரெல்லாம் பிரசங்கித்து அநேகரை ஆதாயம் செய்து அவன் தன்னுடைய ஜீவனை கூட பாராமல் கிருபையை கண்ணோக்கி பார்த்தவனாய் அந்த நாட்களிலே கர்த்தருக்கு மகிமையான காரியங்களை செய்தது போல நாமும் நம்முடைய ஜீவித காலமெல்லாம் நற்செய்தியை சொல்லுவோம், கர்த்தருக்காக ஓடுவோம். கிருபை நாம் பெற்று அனாவசியமாய் நாம் பாழடைந்து விடாதபடி அந்த கிருபை மேல் நாம் நிலைத்து நின்று ஓட்டத்தை முடிப்போம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.